ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் கஸ்டர்ட் பவுடர் மட்டும்தான் நான் வந்து வச்சு பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். ரொம்பவே விலை வந்து கம்மி தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13 ரூபா தான். பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வந்து வாங்கினேன். கஸ்டர்ட் பவுடர் மட்டும் சேர்க்காம கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வெறும் கஸ்டர்ட் பவுடர் மட்டும்தான் வச்சு பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 400 கிராம் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்திருக்கேன். பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பால் தான். இன்னும் வந்து இது காய்ச்சலை, பச்சை பால் தான். இப்போ வந்து நான் வந்து ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரையும் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம அப்படியே ரெசிபியில் சேர்க்கும்போது கட்டி ஆகிடும். அதனால நம்ம பாலில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ரெசிபியில் சேர்த்துக்கணும். இது வந்து தண்ணியிலையும் கரைச்சிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி மேங்கோ ஐஸ்கிரீமும் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வேஃபர் பிஸ்கெட்டில் எப்படி வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியும் நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து 3 ரெசிபியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த 100 கிராம் பேக்கெட்டில் இருந்து நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதிகமாக வந்து நம்ம சேர்க்க வேண்டாம், ஒரு அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டோம்னா போதும். ஏன்னா இது வந்து நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மாதிரியே தான் இருக்கும். இது சேம் போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் தனியாக அது எல்லாத்தையுமே வந்து கலந்து தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல பால், அந்த பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பால் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி திக்கான பால் தான் சேர்த்துருக்கேன், தண்ணி எதுவும் சேர்க்கலை. அப்படி திக்காக நம்ம சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்ல அந்த ஆடையெல்லாம் சூப்பராக ஃபார்ம் ஆகுது இல்லை, நம்ம அப்படியே செய்யும்போது தண்ணி சேர்க்காம. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நல்லா அதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். நான் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் வச்சுருக்கேன் கடாய், அதனால டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கை விடாமல் நான் வந்து கிளறிட்டே இருக்கேன். இந்த மாதிரி சைட்லலாம் நம்ம வந்து கிளறும்போது பாருங்கள், சைடில் வந்து நல்லா அந்த ஆடெல்லாம் நல்லா வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் சுகர். உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா பால் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே வந்து நல்லா இன்னுமே திக்னஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஆட் பண்ணணும். ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரேடியாக போட்டுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலரி விட்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்து விட்டுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு அளவுக்கான திக்னஸ் வந்து கிடைக்கும். இல்லைன்னா டக்குன்னு வந்து கட்டி அதிகமாகிடும். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கல, ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்துக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடரோட கலர் தான். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும்போதே யம்மியாக இருக்குது அந்த கலர்.
இப்போ வந்து நான் ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சினீங்கன்னா போதும். நல்ல ஒரு திக்னஸ் வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம இதை வந்து இறக்கி ஆற வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திக்னஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். எனக்கு வந்து இந்த திக்னஸ் வந்து போதும். நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வெளியில் வச்சிடலாம். நல்லா வந்து ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கு பிறகு நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து அடித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துட்டதுக்கு பிறகு பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத்தியான ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஆல்ரெடி இது வந்து ஐஸ்கிரீம் வாங்கின டப்பா அப்படிங்கிறதுனால இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால நான் வந்து அந்த டப்பாவே எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்குமே உங்களுக்கு வந்து வச்சுக்கோங்க. எவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் ஃப்ரிட்ஜு வந்து கூல் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து எவ்வளோ குயிக்காக ரெடியாக முடியுமோ அந்தளவுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா உள்ளே சேர்த்ததுக்கு பிறகு நல்லா அதை வந்து டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உள்ளே வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ஐஸ்கிரீம் கரண்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது லேசாக வந்து சுடு தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். நான் வந்து லேசாக சுடு தண்ணியில் டிப் பண்ணினதுக்கு பிறகு தான் எடுத்தேன். அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிருக்கு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு இருக்குல்ல. அதோட வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே ரெடி பண்ணின சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த சிப்ஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து இதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம சிப்ஸ் வந்து ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம ரெசிபி பண்ணும்போது சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் செமையாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.